ஹாய், என் பேர் அபிராமி. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். ஊர் திருநெல்வேலி தான். ஜல்லிக்கட்டு பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நேரில் பார்க்குறதுக்கும் டிவியில் பார்க்குறதுக்கும் பயங்கர வித்தியாசமாக இருக்குது. நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ எனக்கு இது ஷூட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, டாக்குமெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால தான் இங்கே வந்தேன். நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம். இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் மதுரைக்கு வந்திருக்கிறோம் ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்கு. ஸோ இன்னும் உள்ளே போகல, ஆக்சுவலி வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறோம் பார்க்குறதுக்கு. அது இவரோட இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி. ஸோ இவர் லாஸ்ட் இயர் ஆக்சுவலி மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வருஷம் எப்படின்னா பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் பெங்களூர்லேருந்து. வணக்கம். நேற்று ஈவினிங் ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு வந்த ஒரு டைமு, இது இன்னைக்கு வந்திருக்கிறோம். போன பொங்கலுக்கு வரணுமா இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டோம் டேட்டு. ஸோ அதனால் இந்த டைம் 2 நாள் இங்கே இருக்கிறோம். 2 நாள் ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு தான் போகணுன்ட்டு காலையிலேருந்து இங்கே தான் உட்காந்துருக்குறோம். ஸோ இன்னும் 1 ஹவரில் உள்ள என்ட்ரின்னு சொன்னாங்க, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜல்லிக்கட்டு மேலே அவ்வளோ இல்லைங்க. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறமா தான் நிறைய விஷயம் தெரிய வந்தது. ஜல்லிக்கட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, தமிழ் மக்களோட கலாச்சாரம், வீரம், அதெல்லாம் வந்து இந்த போராட்டத்துக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போதுலேருந்து வரணும்னு ஒரு ஆர்வத்தோடு இருந்தேன். ஸோ கடைசியில் இப்போ தான் வர முடிஞ்சதுங்க. இப்போ இங்கே வந்து நம்ம அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம 108 மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 12 வண்டி கிட்ட போட்டிருக்கோம். அதில் 12 வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 வண்டி ஏஎல்எஸ், அதாவது அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட்டட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் சப்போர்ட் இருக்குது. ஸோ நமக்கு ஏதாவது மூஷன் அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான கேஸுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம பிரித்து போட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து நம்ம வாடிவாசலில் ஜிஹெச் கலெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்கோம். 3லேயும் வந்து 4 வண்டி அந்த அங்கே போட்டிருக்கோம். இப்போ நம்ம மேபி வண்டி 10ஆவது பட்சத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷன் கூட வண்டி எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் வந்து நமக்கு யாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது உள்ளே வந்து நம்ம டீம் ரெஸ்கியூ டீமோட நிற்பாங்க. உள்ளே அடிப்படுது ஏதாவது பிரச்சனை இமீடியட்டாக அங்கேருந்து நமக்கு கூட வண்டி வந்து டேரெக்டாக நிற்கும். நின்று இடத்துல நம்ம டேரெக்டாக ஜிஹெச் போவோம். ஜிஹெச்சில் போய்ட்டு அங்கே நம்ம அட்மிட் பண்ணி அவங்களுக்கு மேல் சிகிச்சை தேவைப்படுங்கிற பட்சத்தில் நம்ம மதுரை ஜிஆர்ஹெச்சுக்கும் வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது மூலம் நம்ம வண்டி இமீடியட்டாக இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் வந்து யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட நம்ம 108 ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 45 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம மாவட்ட மண்டல மேலாளர் வந்து ராம்குமார் சார், அவரோட தலைமையில் வந்து நாங்கள் ஒரு 45 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே பக்கா பிளான் பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி நான் பிரித்து வச்சுருக்கோம் நாங்கள். அவ்வளோதான், வேறு இதில் எந்த ஒரு இடத்துலையும் பிரச்சனை வராது.